அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 பிறக்கிறது. அதுவும் இந்த 25னா 7 கேதுவுடைய ஆதிக்கம், சூரியன் ஆதிக்கம் கொண்ட இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கேது பகவானும் 2025 டோட்டல் பண்ண 9 செவ்வாய், இந்த செவ்வாய் பகவானும் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான நல்ல விஷயங்களை 2025 சிம்மத்திற்கு கொடுக்க போகிறார்கள். சுவாரஸ்யமான வருஷம். ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயங்களை இந்த ஆண்டு நடத்தி பார்க்க முடியும். சிம்மம் பொதுவாக தலைமை தாங்கக்கூடிய ஒரு ராசி, தலைமை பண்பு உள்ள ராசி. ஆனா குறுக்கு வழியில உள்ள போற ராசி இல்லை, நேர் வழியில தான் போகக்கூடிய ராசி. தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கேன்னு ஒரு வார்த்தை வரும். அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இந்த காதலை வாங்கிக்கிறேன், ஆனா இந்த காதலை விட மாட்டேன், இங்கே தான் வச்சுப்பேன், ஆனா அதை பெருசுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள். ஏன் இதை இங்கே வச்சுக்கிறோம்? ஒருத்தவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல, நம்ம எல்லாரும் பத்தி தெரிஞ்சுக்கணும்ல, நம்ம சந்திக்கிறவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. சந்திக்கிறவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்காமையே போயிட்டோம்னா தோத்து போயிடுவோம். இது நம்ம வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் நமக்கு காட்டி கொடுக்கும். கடவுள் உங்களுக்கு நிறைய சம்பவங்களை, அரிதான சம்பவங்களை நடத்தி கொடுத்திருப்பாரு. அதனால நீங்க படிப்படியா மற்றவர்களை புரிந்து, வாழ்க்கையை புரிந்து, அடித்தளத்திலிருந்து உங்களை அப்படியே அனுபவிச்சு வாழ்க்கையில வந்திருப்பீங்க. சார் ஒருத்தவனுக்கு பெரிய அளவுல எல்லாம் செஞ்சு கொடுத்திருப்பீங்க சார், அவன் உங்களை துச்சமா போயான்னு தூக்கி எறிஞ்சிருப்பான். கட்டணம் கட்டுறதுக்கு உதவி பண்ணிருப்பீங்க, கோட்டையில ஆள்றதுக்கு கூட உதவி பண்ணிருப்பீங்க. ஆனா சந்தர்ப்பவாதியான அவன் உங்களை கண்டுக்க மாட்டான் சார். இப்படி பல அவமானங்கள், பல தர்ம சங்கடங்கள், அதான் சொல்றேனே, அணுவணுவா ரசிச்சு வாழ்க்கையில வந்திருக்கீங்க சார். பிள்ளைகளா, உண்மை பொம்பளை பிள்ளைகளா அதான் சொல்றேன். சகோதர சகோதரிகள், நீங்க உடனே கேட்கலாம், அவருங்க ஆண்களை மட்டும் சொல்றீங்க. ஆண் பெண்களும் இந்த குறுக்கு வழியில உள்ளே வர முடியாது. சிம்ம ராசிக்காரங்களுக்கும் குறுக்கு வழிக்கு சம்பந்தமே கிடையாது. நம்மளுடைய மரியாதை நமக்கு தானே நம்ம செயல்னால வளரும். ஆனா ஒண்ணு என்ன, அழகா படிப்படியா வந்தோம் இல்லைங்களா, யார் தடுத்தாலும் இறைவன் கொடுப்பதை எவனாலும் உங்களுக்கு தடுக்க முடியாது. உங்களை ஏன் படிப்படியா நீங்க முன்னுக்கு வந்தீங்க, ஏன் சீக்கிரம் வர முடியல, ஏன் கஷ்டப்பட்டு ஒரு லைனுக்குள்ள வரீங்க அப்படின்னா உங்களை நிறைய பேர் வரவிடாம தடுக்கிறான்னு அர்த்தம். நீங்க வந்தா மற்றவனுக்கு வயிறெல்லாம் எரியுதுன்னு அர்த்தம். நீங்க ஆட்சிக்கு வந்தா வயிறு எரியும், நீங்க சினிமாவுக்கு வந்தா வயிறு எரியும், நீங்க மற்றவங்க முன்னாடி கைத்தட்டு வாங்கினீங்கன்னா வயிறு எரியும். ஏன் ஒரு மருமக சிம்ம ராசியில இருப்பா, சூப்பரா குருமா வைப்பா. இந்த அது என்ன சொல்லுவாங்க, குருமாவுக்கும் சிம்மத்துக்கும் எப்பயுமே ரொம்ப ஒப்புதல். சிம்மராசிக்காரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சமையல்ல வல்லுன்னதா இருப்பாங்க. இப்போ ஆம்பளைங்களே நல்லா சமைப்பாங்க, பொம்பளைங்க தான் சமைக்கணும்னு இல்லை, ஆம்பளைங்கள திடீர் சமையல் பண்ணுவாங்க. ஆம்பளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரவங்க காரசாரமா சமைப்பாங்க. சமையல் அப்படி சாப்பிட்டோம்னா காரசாரமா இருக்குன்னா சிம்மராசிக்காரர் பண்ணியிருக்காருங்க அப்படின்னு சொல்லிடலாம். நீங்க குக்கில் யாரை வேணாலும் போய் பாருங்க, சிம்மராசிக்காரவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க, குக்கரா இருப்பாங்க. விருச்சகம், சிம்மம், மேஷம் குக்கு நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அசால்ட்டா அடிச்சு கழிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரவங்க நல்லா காரசாரமா சமைப்பாங்க. அதே மாதிரி குறையும் டக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா குறை சொல்றாங்களேன்னு பயப்பட வேண்டாம், அவங்க நம்மளை திருத்திக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க சிம்மராசிக்காரவங்க. ஆனா பல பேருக்கு அது தெரியாது. சிம்மராசிக்காரவங்க குறை சொல்லிட்டாங்கன்னா கொலை குத்தமா போடும். ஆனா அடுத்த தடவை நம்ம அந்த தப்ப பண்ணாம பல இடத்துல பாராட்டு வாங்குவோம். அதுல ஒரு பாராட்டை கூட சிம்மராசிக்கு கிரெடிட் பண்ண மாட்டோம். நன்றி அப்படின்னு போட்டு கீழே சிம்மராசி, என்னுடைய அத்தான், என்னுடைய மாமா, என்னுடைய சொந்தம், என்னுடைய நண்பர் அப்படின்னு கொடுக்கவே மாட்டோம்.
அதெல்லாம் கொடுத்துட்டா பெருமை. சிம்மராசிக்காரன் பெருமையாகவே இருக்கக்கூடாது. அதை சொன்னேன், சிம்மராசிக்காரன் கைத்தட்டு வாங்கினாலே இவனுக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2025 மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வருஷம். உங்கள் ஆற்றல் வெளிப்படக்கூடிய வருஷம். இதுவரைக்கும் உங்க மனசுல புதைந்திருந்த விஷயங்கள், நீங்க ரகசியமா வச்சிருந்த விஷயங்கள், இது உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வருஷம். ரொம்ப நாளா போட்டிருந்த பணம் கூட இப்ப உங்களுக்கு கிடைக்கும். கடவுள்கிட்ட நீங்க ரொம்ப நாளா வேண்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க, அவர் எல்லாத்தையும் காதுல கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இந்த வருஷம் உங்களுக்கு கொடுத்துருவாரு. உங்க பிரேயர் பலிக்க போகுதுங்க. உண்மை, உங்களுடைய பக்தி பலிக்க போகுது. பக்திக்கு வெற்றி கிடைக்க போகுது. சிம்மராசிக்காரர்களே, உங்களுடைய முயற்சி வெற்றி அடைய போகிறது. உங்களுடைய நம்பிக்கை வெற்றி அடைய போகுது. ஹார்ட் ஒர்க்குங்க, ஹார்ட் ஒர்க்கர். சும்மா ஏமாத்தி பிழைக்கிறவங்க கிடையாது சிம்மராசிக்காரவங்க. ஒர்க்கர். ஓனரா இருந்தா கூட 4 மணிக்கெல்லாம் வந்து கடை திறப்பாருங்க. 4 மணிக்கெல்லாம் வந்துடுவாரு. 9 மணினா 9 மணிக்கு இருப்பாரு. அவர் யாருன்னு பார்த்தா ஓனரா இருப்பாரு. ட்ரெஸ் பண்ணிப்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஒரு ஓனர் இருக்காருன்னா, இப்படி ஒரு பட்டை போடுறாருன்னா அந்த பட்டை மாறாம இருக்கும். ஒரு நாள் கூட மாறாது, அரை மணி நேரம் கூட மாறாது. நீங்க சிம்மராசியான்னு கேட்டா ஆமான்னுவாங்க. எப்படி சார் இது? இதுதான் சார் என்னுடைய அழகு. டயாலிசிஸ் பண்ணிக்க போவாங்க. டயாலிசிஸ் ஆனால் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் போய் படுத்திருப்பாங்க. அந்த பெட்டில் அந்த 3 மணி நேரமும் என்னமோ வரும். ரொம்ப வருத்தமாக இருக்கும். எப்படி சார் இவர் நோயாளி மாதிரியே தெரியலீங்களே? அவர் சிம்ம ராசிக்காரங்க. அவர் அவர் நோயாளியாகவே வெளியில் காட்டிக்க மாட்டார். கடனாளியாக காட்டிக்க மாட்டாங்க, நோயாளியாக காட்டிக்க மாட்டாங்க, கஷ்டப்படுறவனா காட்டிக்க மாட்டாங்க, தரித்திரமான எதையுமே வெளியில காட்டிக்க மாட்டாங்க. நல்லா இருக்கிற நல்ல மனசு உள்ளவர்கள், அதனால வெளியிலையும் நல்லதாகவே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அவ்வளவு காயங்கள் இருக்கும், அதை காட்டிக்க மாட்டாங்க. கடவுள் இப்ப அதெல்லாம் பார்த்துட்டு, இதுக்கு பிறகும் நான் உன்னை பிடிச்சி வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, உனக்கு நான் நல்லது செய்ய போறேன்னு சொல்றாங்க. அந்த கடவுளே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. ஆக 2025 சிம்மம் பட்ட பாட்டுக்கெல்லாம் ஒரு மன ரீதியான முன்னேற்றம் கிடைக்க போகுது, நடக்க போகுது. மன ரீதியா அது எப்படிங்க? நம்ம பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்க. கடவுள் ஒரு கதவை அடைச்சிட்டாரேன்னு வருத்தப்படாதீங்க. இன்னொரு கதவு இந்த வருஷத்துல திறந்துடும். வருமானம் பெருகும், உங்களுடைய திறமை பளிச்சிடும். யாரெல்லாம் உங்களை திசை திருப்பினாங்களோ இன்னொரு திசையில உங்களுக்கு லாபம். அரசாங்க ரீதியான முன்னேற்றம், அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம், கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், இன்னும் சொல்ல போனா வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், கணிசமான தொகை கிடைக்கும். புதிய வியாபார பங்குகள் வாங்குவீங்க. தைரியமா சில விஷயத்தை செய்யுங்க. ஜாதகத்திலையும் கோச்சாரம் பிளஸ் உங்களோட தசா புத்தி எப்படி இருக்குன்னு ஒரு ரவுண்டு பார்த்துக்கிட்டு சிம்மராசிக்காரர்கள் தைரியமா இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி. தசாபுத்தி மட்டும் கண்டிப்பா பார்த்துக்கங்க. தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு செய்யும் பொழுது இன்னும் பவர், உங்களுக்கு கூடுதல் பவர். சிம்மராசிக்காரர்கள் தோத்து போடக்கூடிய ராசி இல்லைங்க, ஜெயிக்கக்கூடிய ராசி. இந்த வருஷம் முழுமையா பராசக்தி வழிபாடு செய்யுங்க. 2025 அம்பாள், ஒரு சின்னதா அம்பாள், நீங்க ராஜராஜேஸ்வரியோ சமயபுரம் மாரியம்மனையோ லலிதாம்பிகையோ உங்க வீட்டில் ஒரு அம்பாள் அப்படியே, அதாவது சிம்மராசிக்காரவங்க பாலா திரிபுர சுந்தரியை பிரார்த்தனை பண்ணலாம். பாலா ஏதாவது ஒரு பெண் தெய்வம், அந்த பெண் தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த அம்பாள் பேசுவா. யாருமே எனக்கு தெரியல சுவாமி, நான் எந்த சுவாமியை கும்பிட்றதுன்னு தெரியலன்னா சமயபுரத்தால் பிடிச்சிக்குங்க. நான் அன்னியிலேருந்து இன்னைய வரைக்கும் தான் சொல்லுவேன். பிளே தமிழ் நேயர்களே, இந்த 2025 சிம்ம ராசிக்கு ஒரு பொற்காலம். பொற்காலம் அதாவது நீங்க போற பாதை உங்களுக்கு வெளிச்சம் காட்டும். நீங்க போற பாதை வெளிச்சம் காட்டும். 2024 கொஞ்சம் சிரமப்பட்டுட்டீங்க, தப்பு பண்ணிட்டோமோ, வீணா போக வேண்டிய கட்டாயமோ, ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு கொஞ்சம் வெக்ஸ் ஆயிட்டீங்க. அதுல இருந்து இப்ப விடுபட்டு வர போறீங்க.
உங்களுக்கு ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தமே வந்தது 2024 அங்கீகாரம். அதாவது ஒரு பானை தண்ணிங்க பொறுமையா வச்சு செயல்படுத்தி எல்லாம் கொண்டு வரோம். பிடிக்காத ஒருத்தன் வரான், காலால தட்டுறான், பானை கீழே உழுது உடையுது. எப்படி இருக்கும் அந்த வீட்டுக்காரவங்களுக்கு? நினைச்சு பாருங்க. சேகரிச்சு வச்ச தண்ணி இப்படிதான் கடந்த காலம் இருந்தது சிம்மத்துக்கு. ஆனா இந்த வருஷத்துல கடவுள் தங்க பானையை கொடுக்கிறான். தங்க பானையில காவேரி தண்ணியை கொடுக்கிறான். இதுதான் உண்மை. தாகம் தீர்க்கக்கூடிய வருஷம், உங்களுடைய தரித்திரம் விலகக்கூடிய வருஷம், பணத்திலையும் மனத்திலையும் உங்க கௌரவம் உயரப்போகுது. இன்னும் சொல்ல போனா 2025 லாஸ்ட் பிற்பகுதி, அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர், இந்த 2025 அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் உங்க வாழ்க்கையில் இன்னும் பல திருப்பு முனைகள் ஏற்பட போகுது. எதிரி நண்பனாயிடுவான், விரட்டனமா உங்களை சேர்த்துப்பான், விளக்கணமா உங்களை சேர்த்துப்பான். இதெல்லாம் நடக்க போகுது. சுவாரஸ்யமான விஷயங்கள் 2025 சிம்மத்திற்கு நிச்சயம் உண்டு. இந்த வருஷம் முழுமையாக அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. இந்த 2025 சனி பகவான் கண்டச்சனியாக இப்போ இருக்கிறவர் அஷ்டம சனியாக உள்ள போறார். அஷ்டம சனின்னும் போது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க, நேர் வழியில் நீங்கள் உங்களோட பயணம் இருக்கணும். அதாவது வெல் செட்டில்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, நாட் செட்டில்டு ஒன்று இருக்குது, வெல் செட்டில்டு ஒன்று இருக்குது. அதாவது இந்த வட்டம் போட்டு வச்சுருப்பாங்க, அதில் ஒரு அம்பு அப்படி விட்டு எறிவாங்க, சரியாக அந்த அம்பு போய் அதில் நேராக விடணும். ஜென்டில்மேன் ஒரு படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சிம்பிளாக ஒரு லாஜிக்காக ஒரு சங்கர் டைரக்டர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். சரண்ராஜ் போலீஸ் இன்ஸ்பெக்டர், போலீஸராக இருப்பார். அவங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு சரண்ராஜ் கேட்கும்போது, நீ வெல் செட்டில் இல்லைடா, நாட் வெல் செட்டில் அப்படின்வார். நான் செட்டில்டா அப்படின்வார். அப்படின்னா அந்த அம்பு போடுவார். 6 அம்பு ஒரே இடத்துல விழும். இதுதான் இந்த நேரம். இந்த அஷ்டம சனிங்கிறது உங்களுடைய இலக்கு ஒரே இடத்தை நோக்கும். நீங்க எங்க தோத்தீங்க அதை சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம எங்க தொலைச்சோமோ அங்க தேடுவோம் அப்படின்னு. தொலைச்ச இடத்துல தேடுற இடம். இலக்கை ஒன்று பண்ண போறோம். இப்படி விரிஞ்சு கிடந்தது, என்ன பண்ண போறோம்னு தெரியலையே, எப்படி வரப்போறோம்னு தெரியலையே, இனிமே இப்படி தான் இருக்க போறோம், இதுதான் பிளானு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி உள்ள வரப்போறீங்க. ஸோ சனி இப்படி ஒரு சப்போர்ட்டான விஷயத்தை கொடுக்க போறாரு. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான், இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வராரு. உங்க ராசிக்கு 11th பிளேஸ். ஏப்ரல் மாசத்திலேருந்து உங்க வீட்டில் சுப காரியங்கள் நடத்துறதுக்கு, உங்க வீட்டில் நிச்சயம் நீங்க உங்க வீட்டில் தடப்பட்ட சுப காரியத்தை நடத்தி கொடுத்துருவாரு. லாபத்தை கொடுக்க போறாரு. குபேர பகவான் வழிபாடு, குபேரனுடைய காயத்ரி மந்திரத்தை நிறைய சொல்லுங்க. குபேர காயத்ரி மந்திரம், அதுவும் தசாபுத்தின்னு சாதகமாக இருந்தால் நீங்கள் ஷேர்லலாம் பணம் போடலாம் ஏப்ரலுக்கு பிறகு. ஸோ 2025 ராகு கேது குரு சனி உங்களை கரெக்டான வெல் செட்டில்டாக ஆக்க போகிறாங்க. ஒரு நிலை வாழ்க்கை, நிலைத்தன்மையான வாழ்க்கையை இந்த 2025 கொடுக்க போகிறது. இது உண்மை. நம்பிக்கையோடு இருக்கலாம். ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த வார்த்தையில இல்லை, இந்த வாழ்த்து உங்க வாழ்க்கையிலே வரப்போகுது. இந்த வாழ்த்துக்கள் சிம்மராசி நேயர்களே, நல்லதே நடக்கும்.